பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5:10. தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே பாடுகள் நமக்கு உண்டு. ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கொஞ்ச கால பாடுகள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் சீர்படுத்துவேன், உங்களை ஸ்திரப்படுத்துவேன், உங்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஸ்திரப்படுத்துவார், ஆண்டவர் தாமே நம்மை சீர்படுத்துவார். பாட அனுபவிக்கிற நம்மை அவரே சீர்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நிலை நிறுத்துவார். ஆகவே நாம் எதை குறித்து பயப்பட வேண்டாம். பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை குறித்து நாம் பாரப்படவே வேண்டாம். கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விடுவோம். அவர்தாமே நம்மை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். நம் ஒவ்வொருவரையும் நிலை நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே அவரை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்ளுவோம். நிச்சயமாகவே ஒருபோது நாம் கீழே விழுவதில்லை, நாம் வெட்கப்படுவதில்லை. அவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே சோதனையை குறித்து ஒருபோதும் நாம் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். என்ன நடக்குமோ, என்ன முடிவு வருமோ என்று சொல்லி பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உதவி செய்ய வல்லவராக ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லா சோதனைகளையும் கடந்து வந்து அதை ஜெயித்தபடியினாலே நமக்கும் ஜெயிக்கத்தக்கதாக நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி நம்மை எல்லா சோதனையினின்றும் தப்பிக்கொள்ள அவர் உதவி செய்வார். ஆகவே இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்தையும் பரிசுத்தம் படும்படியாக ஆண்டவராகிய இயேசு நகர வாசலுக்கு புறம்பாக சென்று பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நகர வாசலுக்கு புறம்பே தள்ளி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். ஆகவே நமக்காக நகர வாசலுக்கு வெளியே போய் ஆண்டவர் பாடுபட்டு அந்த பரிசுத்த இரத்தத்தை அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு வரும்படியாக
ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகவே இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்காக இந்த இரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்திருக்கிறபடியினாலே அந்த இரத்தம் பாவமற நம்மை சுத்திகரிக்கும், நம்மை பரிசுத்தமாக்கும். இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில பாடுகள் வரும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது உதவி செய்ய வல்லமையுள்ள இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவரே பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் இக்காலத்து பாடுகள், இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது என்று சொல்லுகிறார். ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று சொல்லி இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலத்திலே தோன்றி மறைந்து போகிற, நீர் மேல் தோன்றுகிற ஒரு குமிழியை போல அது மறைந்து போகும். ஆனால் நித்திய காலம் ஆண்டவர் நமக்கென்று சொல்லி ஒரு பாடுகள் இல்லாத ஒரு நல்ல ராஜ்யத்தை, நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி முன்னேறி செல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் எப்படி நிலைநிறுத்துகிறாராம்? இங்கே தாவீது எழுதுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவர் அளிக்கிற நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும், முடிவிலே நான் ஆண்டவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நித்திய காலமாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நித்திய காலம் யுகா யுகமாய் நிலைத்திருக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆகவே இந்த காலை வேளையில இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். அதற்காகத்தான் நாம் பட வேண்டிய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அவரே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 125ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நாம் நம்பும் பொழுது அவர் எனக்காக பாடுபட்டார். நான் சோதிக்கப்பட்டு பாடுகளுக்கு உட்படக்கூடாது என்று அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே நான் அவரை நம்புகிறபடியினால் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக இந்த வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாடுகளை குறித்து பயப்படாதபடி, பாடுகளை குறித்து சோர்ந்து போகாதபடி தைரியமாய் முன்னேறி செல்ல கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அவர் என்னை சீர்படுத்துவார். அவர் என்னை நிலைநிறுத்துவார். அவர் என்னை பரிசுத்தமாக்குவார். அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நான் மேன்மைப்படுவேன். நீடித்த நாட்களால் அவருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று ஒவ்வொருவரும் தைரியமாய் முன்னேறி செல்ல உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.